ரொம்ப நாளாக இந்த மெரினா பீச் நைட் டைமில் பார்க்கணுன்னு ஆசை. பட் டைம் தான் கிடைக்கல. இப்போது அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தாங்க வந்திருக்கோம். ஸோ நைட் டைம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கான்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க இந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வந்தாச்சுங்க. இதுதான் மெரினா பீச். எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங் நல்லா சங்கு ஊதத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் இப்படி தான் இருக்குது மெரினா பீச். பட் ரஷ் மட்டும் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே நம்ம ஒரு கடியாக அப்படியே பார்த்துட்டு போவோம். அண்ட் ஒன் மோர் திங், மெரினா பீச் காம்பவுண்ட்குள்ளே விற்கிற திங்ஸ், அதாவது இந்த பீச் போகிற வழியில் இருக்க கடைங்கள்லாம் கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் விற்கிறாங்க. ஸோ நம்ம ரேட் தகுந்தபடி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு நம்ம மெரினா பீச்சுக்கு. ஸோ இந்த மெரினா பீச்சோட வித் பார்த்திங்கன்னா 300 மீட்டர், அதாவது 980 ஃபீட். அண்ட் இதோட ஒயிட் ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா 437 மீட்டர், அதாவது 1434 ஃபீட். அது மட்டும் இல்லாமல் மெரினா பீச் பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அதை சொல்கிறாங்கன்னா இதனோட லென்த் பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனாலேயே நம்ம மெரினா பீச்சை செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காக்ஸ் பசார் பீச், அது பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அதனோட லென்த் பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுதான் நேச்சுரல் லாங்கஸ்ட் பீச். ஸோ மெரினா பீச் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன்னே சொல்லலாம். சென்னைக்கு இல்லை, தமிழ்நாடுக்கு. ஸோ இங்கே வீக் டேஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்ட வராங்க. அண்ட் தென் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா 50,000 பேர் கிட்ட வராங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரௌடஸ்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோட நினைவிடமும் நம்ம பீச் கிட்ட தான் நிறுவிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்குங்க நைட் டைமில் பீச் பார்க்குறது. அந்த அலைலாம் வெள்ளை கலரில் நல்லாயிருக்கு பார்க்க. பட் ஒருத்தருக்கும் பயமாகவும் இருக்குது, பட் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறது. ஸோ நைட் டைமில் யாருனாவது பீச் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு விசிட் கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும் உண்மையாகவே பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு விசிட் கொடுத்துருங்க. நம்ம டே டைமில் பார்க்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்னால், அதுவே நைட் டைமில் பார்க்குறது இன்னமும் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு விசிட் கொடுத்துருங்க சொன்ன மாதிரி. அண்ட் இதோடு நான் பேசுகிறத நிறுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். பாய் பாய்.